happy New Year. So happy 2026. ஸோ எல்லாருக்கும் நல்லா போயிட்டுருக்கும் நம்புகிறேன். எனக்கும் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் பூஜை, அப்புறம் நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு எல்லாமே நடந்துடுச்சு. சரி வேறு எதாவது பண்ணோம்ல, கொஞ்சம் உருப்படியாக ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஸோ வாங்க, இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா திருவேற்காடு. ஸோ திருவேற்காடில் என்னென்ன ஃபேமஸ் கோயில்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தும் தெரியல அப்படின்னா நாங்கள் அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, எஸ்கேப் போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் தெரியாதவங்க இருக்க முடியாது. பட் இது என்ன கோயில் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. எங்கே போகிறோம் நம்ம? பாத்ரூம் இல்லைடா, கோயிலுக்கு போகிறோம்டா. கோயிலுக்கு போகலாமா? போங்க, எல்லாத்தையும் கலப்பை போ. அது என்னவோ போ, போகலாம் வாங்க. போகலாமா? எங்கே போகிறோம்? எங்கே டாட்டா போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். ஓகே, எங்கே நம்ம போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். எனக்கு ஒரு கோயிலுக்கு போகிறது கூட ஜாலியாக இருக்குங்க. ரொம்ப தெரில, வெளில போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி எவ்வளோ பேருக்கு ஃபீல் ஆகுன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவெல்லாம் எங்கேயே கிடச்சிரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கோயிலெலாம் போய் வாங்குறீங்கன்னா அங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. நான் முக்கால்வாசி எங்கே இருக்கோமோ அங்கேயே வாங்கிட்டு போக ட்ரை பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது தெரியுமா, பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடையிலேயே நான் யூஸ்வலாக பக்கத்து ஒரு அக்கா, ஒரு பாட்டி உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். நிறையவும் வாங்கிட்டு போகலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்க. கூட்டமாக இருக்குது. எங்கேயாவது கார் நிப்பாட்ட இடம் இருக்குமா? ஸோ இதுதான் அந்த கோயில். ரொம்ப வருஷம் பழமையான கோயில். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பொறுமையா ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே சாமியை பார்த்தாச்சு கைஸ். சரியான கூட்டம். லிட்ரலி எப்படின்னா எப்போ பார்ப்போன்ற மாதிரி அவ்வளோ கூட்டம். சரியான ஜென்ரல் கியூவில் மட்டும் போயிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல நாள் அன்றைக்கி ஜென்ரல் கியூவில் போனீங்கன்னா செத்திங்க. நாங்கள் 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்து போனோம். அதுக்கே செம்ம கூட்டம். ஸோ எப்படியோ பார்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஃப்ரீயாகிடுச்சு, ஏன்னா கோயில் சாத்த போகிறாங்க, அதனால் ஃப்ரீயாகிடுச்சு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த நல்ல நாளில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. யாராவது கோயிலுக்கு வரீங்கன்னா, அதுவும் சிவன் கோயில் திருவேற்காடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழமையான கோயில். 100 வருஷத்துக்கும் மேலே இந்த கோயில் இருக்குது. ஸோ அழகான கோயில். இங்கே எல்லாருமே இருக்காங்க. சூரியன், சந்திரன், அகத்தியர், அப்புறம் பெருமாள், சிவன், பார்வதி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹோல் ஒரு நல்ல தரிசனம். ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். ஸோ நிறைய கூட்டம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. எனக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கிடச்சிது. ஐம் வெரி வெரி ஹாப்பி ஆன் த நியூ இயர் ஃபஸ்ட்டு டே. சரி வாங்க, அப்படியே நடக்கிறேன். பாருங்கள் இந்த கோயிலோட அழகு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ள அவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். கஷ்டம் எப்படியும், ஆனால் பார்த்தாச்சு. அதனால ஹாப்பினஸ். அழகான டெக்கரேஷன். கோயிலுக்கு வந்தால் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிடணும். அவசர அவசரமாக சாமி கும்பிடக்கூடாது. அது நான் ஒத்துக்க மாட்டேன். என் கூட எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகான ஒரு கோபுரம். இத்துடன் என் வ்ளாகை முடித்துக் கொள்கிறேன். ஸோ நாங்கள் we had good blessings today. Happy New Year once again to all of you. Have fun. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும், சந்தோஷமாக அமையணும்.